தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டே செட்டில் நம்ம கெஸிங்க எப்படி இருக்கிறத பார்ப்போம். 910 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி என்ன கெஸிங், 2 செட்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி போன வாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்க போகிறோம் சிம்பிளாக, ஓகேங்களா. ஸோ வந்து 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5, 1க்கு 3, 7க்கு 9 அப்படிங்கும்போது 0க்கு வந்து 2. ஸோ போன வாரம் இந்த மேட்சிங்க்கு இந்த 910ங்கிற ரிசல்ட்டுக்கு வச்சா நம்மளுக்கு 532 அப்படிங்கிறது கிடைக்கிது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து 532 அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 532 அது சொல்லப்போனால் 235 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு எடுத்துக்க வேண்டியதான். பட்டு இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த கணிப்பில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சுருக்கமாக நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம என்றைக்குமே பார்க்குறோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 4490, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 5, 5க்கு 4. ஓகே, இப்போ ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வச்சா திருப்பி அதே நம்பர்லேயே இருக்குது. அப்படிங்கும்போது 4 4 4 3 நாள் வந்துட்டு 90, திருப்பி வந்து 0 கண்டினியூ ஆகுமா இல்லை 3 கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வரணும் சொல்லப்போனால். அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏ போர்டில் வந்து 3 அப்படின்னு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 6க்கு 2, 2க்கு 9, 9க்கு 1 அப்படிங்கும்போது 9க்கு 1ன்னா 1க்கு 5 வர்ற மாதிரி தெரியும். அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா, சரி. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4க்கு 0, 0க்கு 6, 6க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 2ஆக தான் சொல்லப்போனால் வரணும். 6க்கு 9 அப்படிங்கும்போது திருப்பி அந்த பேட்டர்னில், ஏன்னா 0க்கு 6, அப்புறம் 4க்கு 0 கீழே போயிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா 4க்கு 0, 0க்கு 6 கீழே மேலே அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டு அப்படிங்கும்போது மேலே. அப்போ ஸ்ட்ரைட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா 6க்கு 9னா 9க்கு 2ன்னு தான் ஆக்சுவலி வரணும். ஆனால் 9க்கு 2 வராமல் ஒரு வேளை கீழே அப்படி வந்தால் 353 அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ 353 நண்பர்களே, 353, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. 353 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கெஸ்ஸிங் வருது. அப்படி இல்லைனா 352 இல்லை 353ன்ற மாதிரி வரும்னு வச்சுங்களேன். ஓகே, சரி. இப்போ இது பொதுவாகவே வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேற்று வந்து 910 வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் மெத்தடில் போட்டு பார்த்தா என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சிம்பிளாக சொல்லினா 353 அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ்சிபிசியில், ஏன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து நேற்றுலேருந்து மாறி இருக்குது, ஓகேங்களா. அதனால் ஒரே நம்பர் தான் 3553 33 ஏபிஎஸ்சிபிசியில். இதோட நான் வந்து இந்த கெஸ்ஸிங்கை நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லிவிடுவோம். இப்போ இது இல்லாமல் சொல்ல போனால் இப்போ இந்த 910 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த 910 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த கால்குலேட்டர் மெத்தடில் பார்த்தா எப்படி இருக்கும், பவர் மெத்தடில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 910 வந்து நம்ம இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வருதுன்னா 280 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் அது அந்தளவுக்கு சாத்தியமாகறதில்லை. இப்போ பவர் சார்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் சார்ட்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா. இது என்ன, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருங்க. ஸோ 9க்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது பவர், ஓகேவா. நம்ம இதை வந்து நான் ஜஸ்ட்டு எழுதிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். 9க்கு வந்து 2 பவரில் பார்த்தா 9க்கு வந்து 2 பவர். ஓகே, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 4 பவர், 1க்கு வந்து 4. சரி, 0க்கு வந்து 3 அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 243 அப்படின்னு வருது.
243. 9க்கு வந்து 2 பவரு, 1க்கு வந்து 4 பவரு, 0க்கு வந்து 3 பவரு, 243 அப்படின்னு வருது. நம்ம வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 352 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ 352 243 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் 3ன்னு எடுத்திருக்கேன் ஏ போர்டில், இங்கே 2, அதாவது கிராஸாக வைப்பான் ஒரு வேலை. 9க்கு 2 வரலன்னா 9க்கு 3 வரும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு வந்து 4 வரலன்னா 1க்கு வந்து 5 வரும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 3 வரலன்னா அதுக்கு ஆப்ஷனலாக 2 வரும். எப்போவுமே நம்ம எடுக்கிற கணிப்புகளில் இந்த மாதிரி இடத்துல தான் சின்ன சின்னதாக நம்ம வந்து மிஸ்டேக் ஆகுது. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 352ம் 243யும், அதாவது பவர் நம்பர்லேருந்து எடுக்க போனால் நம்மளுக்கு வந்து 352 243 அப்படிங்கிறது தான் நம்ம ஜஸ்ட்டு ஃபேக்டாக பார்க்குறது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு சில பேருக்கு என்ன டவுட் வரும், சரி இது ஒரு மெத்தடில் விட்டுருங்க, இந்த பவர் சார்ட்டே வேணாம், இந்த இப்போ நம்ம டெய்லி ரிசல்ட்டே நீங்கள் காமிச்சிட்டிங்க, ஓகே இதிலெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு 2 வருஷமாக சார்ட்டில் 2020 போன வருஷமாக இருந்தாலும் சரி 2025 ஜனவரியில் இதே நாள் என்ன வந்துடுச்சு அப்படிங்கிறத பார்த்தா அதில் ஏதாச்சும் மேட்ச் பண்ண முடியுமான்னு ஒரு சில பேர் கெஸ்ஸிங் தான், அது மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த 15ஆம் தேதி மட்டும்தான் நண்பர்களே ஃபோக்கஸ். அதாவது 14க்கு 15 அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற இந்த 2 நாட்களை தான் நம்ம ஃபோக்கஸ் இதிலேருந்து பார்க்கணும். சரி, இப்போ இதில் 910 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 910க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படியே பிறகுனா 312ன்னு வந்திருக்கு. 312 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து 312 இதுலேருந்து பார்த்தா 312. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம எடுத்த 2 பேட்டர்னையும் இங்கே வந்து 352 243 நம்ம இப்போ எடுத்த 312 ஒரு பக்கம் வச்சுக்கோமே. நேற்று ரிசல்ட்டு 910ன்னு வச்சுக்கோங்க. 910க்கு 9க்கு 3 1க்கு 5 0க்கு 2, 910க்கு 9க்கு 2 1க்கு 4 0க்கு 3, 910க்கு 9க்கு 3 1க்கு 1 இறங்கி 0க்கு 2. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நாள் வந்து 699ல் நம்மளுக்கு ஒரு 9 வந்து நம்மளுக்கு நேற்று ஏ போர்டில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸோ இன்றைக்கி ஏசியை மாற்றி ஒன்று டபுள்ஸ் வரலாம், இல்லை ஏசியை மாற்றி ஒரு நம்பர் நேற்றுலேருந்து வந்த நம்பரில் பி போர்டில் ஒரு நம்பர் இறங்கலாங்கிற மாதிரி நான் ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிறது 352 243 312. அதாவது இந்த 312ங்கிறது ஏற்கனவே வந்த ரிசல்ட்லேருந்து ஒரு எண்ணாக நம்ம எடுத்திருக்கோம். மற்றபடி இதில் நிறைய நம்ம எண்கள் எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக தெரியும். பொங்கல் வேலைகள் அப்படிங்கிறதுனால நேற்று என்னால் வீடியோ போட முடியல, கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? நேற்று கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி போஸ்ட்டில் தான் கொடுத்தேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி 352 243 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா மோஸ்ட்லி 2 3 4 1 2 3ங்கிற மாதிரிலாம் வராது. ஜஸ்ட்டு ஒரு அப்படியே ஷஃபிள் பண்ணி வந்தாலும் 243க்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவன் ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படி ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி வச்சாலும் கூட இந்த 352 243ங்கிறதுக்கு மட்டும் இன்றைக்கி போர்டில் இடம் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இன்னையிலேருந்து நம்ம 4D, அதாவது நாளையிலேருந்து சொல்லப்போனால் 4Dயாக ஒரே எண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு செட்டை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நான் லாஸ்ட்டு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஜனவரி 1ஆம் நம்ம வந்து ஒரு செட்டுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பேட்டர்னையும் நான் வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கப்புறம் வந்து இந்த சார்ட்டில் அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நம்மளும் வேறு மாதிரி கெஸ்ஸிங் எடுத்தால் தான் நம்ம எப்படி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதாங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலிமா சொல்லிக்கிறேன். நேற்று வீடியோ என்னால் போட முடியல, அதுக்கு சிறு வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஜாயின் பட்டனில் இன்றைக்கி தை 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது நம்ம சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்ன்றதை இதன் மூலியமாக நான் சொல்லி செய்வீங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.